ஹலோ மிஸ்டர் ராவ். மிஸ்டர் ராவ், திடீர்னு தாத்தா போட்டோவை பார்த்தா என்ன மாதிரி இல்லை? எக்ஸாக்ட்லி சார், உங்களை மாதிரியே தான் இருக்கு. இந்த பேப்பர்ஸ்ல கொஞ்சம் கையெழுத்து போடுறீங்களா? நான் ஏன் கையெழுத்து போடணும்? இது வரைக்கும் நான் எந்த பேப்பர்லையும் கையெழுத்து போட்டது. இனிமே நீங்க தான் கையெழுத்து போடணும். நீங்களும் ஒரு பார்ட்னர். இன்னொரு பார்ட்னர் யார்? உங்க ஃபாதர். ஓ, என் பார்ட்னர் கூட நான் பேசலாமா? ஷூர். Right. Get my residence. Dad, ராவ் ஏதோ பேப்பர்ஸ் கொண்டு வந்து கையெழுத்து போட சொல்ற. போட்டுமா? கையெழுத்து போடு. ஆனா எதையும் பார்த்து படிச்சுட்டு போடு. படிக்கிறதா? டாட், நிறைய பேப்பர்ஸ் இருக்கு, எப்படி படிக்கிறது? காலேஜ்ல தான் படிக்கல, எங்கேயாவது படிய. வாட் அன் இன்சல்ட் டாட். ஓகே, ஐ வில் ட்ரை. எங்க அப்பா என்ன போட்டு அமைச்சிட்டாரு. இண்டிபெண்டா இருந்த என்னென்ன செய்ய போறீங்களோ எங்க கையெழுத்து போடணும். இதான் சார் கீழே படிச்சு பார்த்துட்டீங்களா? பார்த்துட்டேன் சார். கையெழுத்து போடலாமா? போடலாம் சார். ஷூர் ஷூர் ஷூர். சார், இவர் வந்திருக்கார் சார். தர்மலிங்கம், ஏன்பா பெரிய மனுஷங்களாம் வெள்ளையா நிக்க சொல்ற? வர சொல்லு. யார் அந்த தர்மலிங்கம்? நம்ம டெஸ்பாச் கிளார்க் சார். கிளார்க்? அவருக்கு என்ன எவ்வளவு மரியாதை? வணக்கம் மிஸ்டர் தர்மலிங்கம். ராவ் சார், நம்ம செல்வராஜ் விஷயமா இன்னும் எந்த முடிவுக்கும் வராம இருக்கிறீங்க? இன்னும் 2 நாள்ல முடிவு பண்ணிடுறோம். ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அவளை சொல்லி 2 மாசமா தள்ளிக்கிட்டே போறீங்க. நாளைக்குள்ள ஒரு நல்ல முடிவு தெரியலன்னா நடக்கிறது வேற. யார் இந்த செல்வராஜ்? மில்லுல ஒரு மிஷின் மேன் ஒர்க்கிங் டயத்துல அசந்தர்ப்பமா கையை கொடுத்துட்டான். கை போயிடுச்சு. அதுக்கு நஷ்ட ஈடு கேட்கறாங்க. யார் அவனை கையை விட சொன்னான்? என்ன கேட்டீங்க? யார் அவனை கையை விட சொன்னான்? கவனம் இல்லாம அவன் கையை விட்டா அதுக்கு நாங்க நஷ்ட ஈடு கொடுக்கணுமா? தன் கையையே நம்பி இருக்கிற ஒரு தொழிலாளி அவ்வளவு ஈஸியா கையை கொடுத்துட மாட்டான் சார். நீங்க முதலாளி, நஷ்ட ஈடு கொடுக்க வேண்டியது உங்க கடமை, டியூட்டி. டியூட்டியை பத்தி எனக்கு கத்துக் கொடுக்குறீங்களா? தெரியாதவங்களுக்கு சொல்லித்தான் தெரிய வைக்கணும். பல மாசமா யூனியன் தன் கோரிக்கைகளை சொல்லியும் நீங்க பேசாம இருந்தா என்ன? கேட்கறது பிச்சை இதுல அதிகாரம். பிச்சை இல்ல சார், பிரச்சனை. இப்படி நீங்க பேசினா இது கோரிக்கை இல்ல, எச்சரிக்கை. தர்மலிங்கம், மிஸ்டர் தர்மலிங்கம், தர்மலிங்கம் சார், தர்மலிங்கம் சார். சார், என்ன காரியம் பண்ணிட்டீங்க சார்? என்னையா செஞ்சுட்டேன்? அவன் கிடக்கு நான் யூஸ்லெஸ் பண்ணலாம். சார், அவர் யூனியன் லீடர் ஜோவார். You can't back at the point of the gun. இவனெல்லாம் தலையை தூக்கி வச்சுட்டு ஆட முடியாது. வைக்க வேண்டிய இடத்தை தான் வைக்கணும். சார், அவங்கள பத்தி உங்களுக்கு தெரியாது சார். உடனே ஸ்ட்ரைக் பண்ணிடுவாங்க. எவ்வளவுதான் சொன்னாலும் நீ இப்படி ஆத்திரப்பட்டது ரொம்ப முட்டாள்தன ராஜா. ஆற்றால வாக்கர் நம்ம கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குறவன். ராஜா, ஒரு காலத்துல கை நீட்டி சம்பளம் வாங்கினவன் கை கட்டி இருந்தான். ஆனா இப்போ அதே கையை வசதி கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டான். காசு ஒண்ணுது, உழைப்பு என்னது, அதனால 2 பேருமே சமம்னு சொல்றான். நான்சென்ஸ். நம்ம காசு இல்லைன்னா அவன் ஏது? ஏன் கையில் இல்லைன்னா உனக்கு ஏது காசுன்னு அவன் கேட்பான். விசித்திரமான பிரச்சனை தான். கோவப்பட்டாலோ ஆத்திரப்பட்டாலோ அதுக்கு முடிவு காண முடியாது. கொஞ்சம் வளைஞ்சு கொடுக்கணும். அவன் தோல்ல கையை போட்டு வாய் நிறைய அவனை தோழான்னு கூப்பிடு. Do what I say. ராஜா, relax my dear son, relax. ராஜா, மன்னிப்பு கேட்கும் போது ஒரு விஷயத்தை மறந்துடாது. அதனால உனக்கு ஏற்பட போற அவமானம், தலைவிரிவு, இதுதான் அவனை பழி வாங்குறதுக்கு சரியான அஸ்திவாரம். இது பதுங்கிற மாதிரி சமயம் கிடைக்கும் போது ஒரே பாய்ச்சல். Crush him, smash him.
நடந்ததுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐ எம் சாரி. ராஜா வந்திருக்கானே எங்க? ஓ ராஜா எப்பப்பா வந்த? மார்னிங் பிரைட். அப்பா சௌக்கியமா இருக்கிறாரா? நல்லா இருக்காரு. என்ன பாச்சு உனக்கு? அப்பா கூட ஏதாவது தகராறா? அப்பா கூட இல்ல, ஒரு புரோக்கர் கூட. புரோக்கரா? புரோக்கர். எங்க மில் தொழிலாளர் யூனியன் தலைவர் என்கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குற வேலைக்கார பையன். ஒரு வேலைக்கார பயலுக்கு பயந்தா நீ இப்படி விருந்து பிளேன்ல ஓடி வந்த? இந்த 1ஆம் கிளாஸ் பசங்க அழுவாங்களே, டீச்சர் அம்மா என்ன அடிச்சுட்டாங்க. சாரிடா. என்ன நடந்தது சொல்லுடா, என்ன நடந்தது? ஒரு காசு பெறாத பையன், அவங்கிட்ட நான் மன்னிப்பு கேட்க வேண்டியதா போச்சு. மன்னிப்பா? யார் ஒண்ணு அவங்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லுது? டாடி. வாட்? எஸ், ஒரு தொழிலாளி மிஷின்குள்ள கையை விட்டு வெட்டிக்கிட்டான். அது ஏன் தப்பா? Tell me, was that my fault? Was that my fault? நோ நோ, சாரி. கொஞ்சம் பொறுமையா இருக்கா. வா, நம்ம ரூமுக்கு போய் பேசிக்கலாம். இவ்வளவு தூரம் ஆகி போச்சா? அப்புறம் என்ன? ஒர்க்கர்ஸ் எல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க. நான் அவங்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டியதா போச்சு. இனிமே நான் தினம் ஆபீஸ் போவேன், தினம் ஒரு ப்ராப்ளம் உண்டாக்குவான், தினம் அவங்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும். அது யாருக்கிட்டையாவது ஒரு 1000 ரூபாய் விட்டு அவன் கவனிச்சுட்டு அவன் அடிச்சா உடம்புல தான் அடிப்படும். அது பிரயோஜனம் இல்லை. நான் ஒரு யூனியன் தலைவர்ங்கிற திமிர் அவனுக்கு அடங்கணும். அவனை ஓட்டாண்டி ஆக்கி நடுத்தருவில் நிறுத்தணும். அதுக்கு ஒரு வழி சொல்றேன். ராஜா, நானும் உன் கூட மெட்ராஸ். உண்மையாவா? எனக்கு உன் மில்லுல ஒரு வேலை கொடு. ஷூர். நாளைக்கே ஒரு அடிஷனல் மேனேஜரா போட்டு ஒரு சாதாரண தொழிலாளி. What? அண்ணே, மேஸ்திரி வராருண்ணே. ஆழ்வார் தானே, அவர் ஆளே வருவார். ஏண்டா முருகேசா, 2 நாள் லீவ் எடுத்திய. முதல் நாள் தான் பொண்டாட்டி புள்ள பெத்தான். 2வது நாள் முத பொண்டாட்டி புள்ள பெத்தான். 2வது நாள் 2வது பொண்டாட்டி புள்ள பெத்தான். பாத்தியா, வேலை இங்க ஒழுங்கா செய்யாட்டாலும் குட் மார்னிங் சார். யார் அவன் கையை தூக்காம வேலை செய்யறவன்? யாருங்க? தலையில முட்டாஸ் கட்டிருக்கானே, அவன் பேரு சங்கர். தொழில் கத்துக்க வந்திருக்கான். யார் அவனை வேலைக்கு சேர்த்தது? சத்தியமா நான் வைக்கலிங்க. பெரிய இடத்தை புடிச்சு வந்திருப்பான் போல இருக்கு. ஆனா புத்திசாலி, வேலையை கத்துக்குவான். வேலையை மட்டும் கத்து பிரயோஜனம் இல்ல, மரியாதையும் கத்து கொடு. எஸ் சார். சங்கர். சங்கர், நான் என்ன இலையா வைக்கிறேன்? வெறும் சங்கர் கூப்பிடியா? அது சரிடா. இப்ப போறது யாருன்னு தெரியுமா? யாரு? உங்க அப்பன் உனக்கு எனக்கு சோறு போடுற முதலாளி. அதனால ஏன்டா அவருக்கு சலாம் போடல? போடணுமா? ஏயா மேஸ்திரி, இங்க சலாம் போடுறது சம்பளமா இல்ல உழைக்கிறோமே அதுக்கு சம்பளமா? உழைக்கவும் செய்யணும், சலாமும் போடணும். அதை நீங்க செய்யுங்க. நான் தன்மானத்தோட பிறந்தேன். தன்மானமா? அது ரொம்ப நாளைக்கு நிலைக்காது தம்பி. இத பாருங்க, வயிற்றை தள்ளிக்கிட்டு வளவளன்னு பேசிக்கிட்டு இருக்காதுங்க. போய் வேலைக்கு கவனிங்க போங்க. இப்ப நான் சொன்னா புரியாது உனக்கு. போ போ, புரிஞ்சுக்கோ. நீ இவரு பெரிய தீர்க்கதரிசி, போவீங்களா?